ஒரு அடர்ந்த காட்டில் ஹமி காலனியில் சிட்டு பட்டு 2 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. பட்டு, வர காலம் மழைக்காலமாக இருக்கும், தீனிலாம் நீங்கள் ரெடி பண்ணலையா? வீடெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். வீடெல்லாம் தரமாக தான் கட்டியிருக்கோம். நம்ம தீனி மட்டும் நம்ம ஊரில் ரொம்ப தொலைவில் தான் போய் தேடி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நான் அதனால் வெளியே போகிறேன், 2 நாள் கழித்து தான் வருவேன். மழையாக இருக்குது, பார்த்துக்க. நீ மேனேஜ் பண்ணிக்க. சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, மழையெல்லாம் இருக்குது. சிட்டு பட்டுவோடைய ஃபேமிலி ஒரு ஏழ்மையான குடும்பம். இவங்க வீட்டுக்கு எதிர்க்க வாழ்கிறவங்க தான் ரங்கமணி தங்கமணி குடும்பம். இவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பம். இவங்க யாருக்கும் உதவிலாம் செய்ய மாட்டாங்க, தான் இருப்பாங்க. ஆனால் சிட்டு பட்டு உதவி செய்கிற ஃபேமிலி. என்ன தங்கம், பக்கத்து வீட்டு பட்டு எங்கே போயிருக்காப்புல? அதுவா ரங்கேஜி, பக்கத்து வீட்டில் சாப்பாடு வேறு இல்லை, அதனால் தேட போயிருக்காப்புல. நம்ம வீட்டில் மழைக்காலத்துக்கு தேவையான சாப்பாடு நிறைய இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் வேறு சாப்பாடு தீர்ந்துடுச்சு. போன பட்டு வேறு மழையில் மாட்டிக்கிட்டார் பொழுது எதிர் வீட்டில் சாப்பாடு கேட்டால் தருவாங்களோ இல்லையோ தெரியல. இருந்தாலும் போய் பார்ப்போம். தங்கம் வீட்டை கொஞ்சம் திறங்களேன். இதோ இருங்க வரேன். என்ன சிட்டு இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை தங்கம், வீட்டில் சாப்பாடு இல்லை, நீங்கள் கொஞ்சம் வச்சுருந்தா கொடுங்க. சாப்பாடு இருக்குது, இப்போ எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது, போயிட்டு வாங்க. சரி. சிட்டு பசிலேயே இருக்குது. இப்படியே சில நாட்கள் நகருது. ஒரு நாள் நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. காற்று புயல் உருவாகுது. தங்கம், வீடு வேறு வெயிட்டாக இருக்குது, மழை வேறு வேகமாக பெய்யுது. சீக்கிரம் வெளியே வந்துடு. வீடு விழுது. தங்கம், நம்ம வீடு வேறு இடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ யார்கிட்ட நம்ம உதவி கேட்க? வேறு வழி இல்லை, சிட்டு கிட்ட தான் கேட்கணும். சிட்டு கதவு துறையும். யாருப்பா அது மழை காலத்தில் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு? சரி, உள்ளே வாங்க, சீக்கிரம் திறந்துட்டு உள்ளே வாங்க, மழை தண்ணி கூட வரப்போகுது. சிட்டு, எங்கள் வீடு வேறு இடிஞ்சு போச்சு, நீ தான் கொஞ்சம் உதவி செய்யணும். மழை காலத்து வரை இங்கே தங்கிக்கிறோம். நீ சாப்பாடு கேட்கும்போது இல்லைன்ட்டோம், என்ன மன்னிச்சிடு. அது பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் தங்கிக்கோங்க, மழை காலம் முடிகிற வரையும் கூட. இனிமேல் டாச்சு எல்லாருக்கும் உதவி செய்ய கற்றுக்குங்க. மழை வேறு விட்டுருச்சு. நேரத்துக்கு பட்டு வந்துட்டுருப்பாரு. பாப்பா, வெளியே என்ன மழை? ரங்கமணி தங்கமணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். எல்லாருக்கும் பசிக்குது, முதல்ல சாப்பிட்ருவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பட்டுக்கிட்ட சிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லுது. இந்த கதை மூலம் அனைவருக்கும் உதவி செய்யணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பகிர்ந்து வாழ்ந்தால் பல நன்மை.